காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. சிவாஜி கணேசன் அவர்கள் அமரர் ஆயிட்டார். அவர் வீட்டு வாசலேருந்து ஒரு தொலைக்காட்சி வழியில் அவர் கொடுக்குறாரு. ஒரு ஃபுட்டேஜ்லாம் சன் டிவியில் தான் இருக்குது. நீங்கள் வேணால் போட்டு திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஊர்வலம் ஆரம்பிக்குது. நடிகனா ஒரு பையன் வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாரும் இங்கே வந்து ஆஜரானோன்னார். அந்த ஒரு ஆளுமை இவருக்கு இல்லையே, இவருக்கு யாருமே செய்யறதுக்கு இல்லையே. துண்டை முறுக்கி அடிப்பார். ஆமாம், ஃபுட்டேஜஸ் இருக்குது பாருங்கள். துண்டை முட்டு அடித்தா அப்படியே வியூகம் கலைஞ்சி ஓடும். அந்த மாதிரியான ஒரு ஆளுமையான ஒரு ஆளுக்கு ஐ திங்க் இட் டிசர்வ் a better send off. இல்லை, டோன்ட் யூ திங்க்? வேறு சொல்லிடலாமே, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, சத்யராஜ், பிரபு அவர்கள் சம காலத்தில் இருந்தவங்க. புது நடிகருக்குன்னா விஜய் சேதுபதி தான், வேறு யாருமே வரல. ஒரு தலைவன் இல்லை, யாரையும் ஆர்கனைஸ் பண்ண முடியல, அவ்வளோதான். இவங்க 2 பேருக்கு வயசாகி போச்சு. சத்யராஜ் சாருக்கு வயசாகி போச்சு, பிரபுவுக்கும் வயசாகி போச்சு. அவங்களால என்னத்தை போய் பெருசாக பண்ண முடியும்? இப்போ அதுக்கு ஒரு தலைவர் இல்லை, அதுக்கு ஒரு யங்கர் தலைவன் ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா வந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து நம்ம நடிகர் சங்கம்னா என்ன, நடிகர் தான் எங்கே போச்சு நடிகர் சங்கம் ஓட்டுருவேன். இந்த இடத்துல சரத்குமார் அவர்களும் ராதாரவி அவர்களும் அந்த பொறுப்பில் இருந்திருந்தாங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ராயல் சென்ட் ஆஃப், திரையுலக சென்ட் ஆஃப் நடந்திருக்கும். ஆடியோ லான்ச் நடக்குது இல்லை? ஆமாம், அதுக்கெல்லாம் மட்டும் இந்த கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் வருது. அது எப்படி சார்? அது பணம் சார். நடிகர் சங்கம் அவர் அங்கேருந்து ஒருத்தர் அழுதுகிட்டே போட்டார் வீடியோ. அவர் அங்கேருந்து விஜயகாந்த் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம்ல, நம்முடைய மூத்தோர், நம்முடைய மூத்த நிர்வாகி, நமக்கு வழிகாட்டியவர் மறைந்திருக்கிறார், அவருக்கு உரிய மரியாதையோட நடிகர் சங்கம் முன்னின்று அவரை எங்களுடைய மூத்த தலைமகனுக்கு உரிய மரியாதையை செலுத்தும், எல்லாரும் வந்து கலந்துக்கிற ஒரு வீடியோ போட்டு. நம்ம மன்சூர் அலிக்கான காமெடினா பார்த்துட்டு இருக்கோம். அவர் அங்கே அப்படி பேட்டி கொடுக்க முடியாது. பை ஹார்ட் இஸ் அ வெரி நைஸ் மேன். வெள்ளந்தியா பேசக்கூடியவர், புரியுதா? அவர்லாம் கேப்டனுடைய அங்கே படியிலே உட்காந்துருந்தார் சார். ஆமாம், அது வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவருக்கு தெரிய போகிறதில்ல யார் வந்து அவங்க பார்த்தாங்க, யார் போனாங்கன்னு தெரிய போகிறதில்ல. பட் ஒரு நல்ல மனிதன், ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவன், அவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடமையாக இல்லையா? பட் மக்கள் வந்து 10, 10, 11 மணிக்கு பாலத்துலேருந்து பூவை போடுறாங்க. என்ன ஒரு கெஸ்டர், மக்கள் பண்ணது பெரிய விஷயம். I strongly feel he deserve a better send off. அது இவங்க பண்ணாதது காலத்துக்கும் ஒரு வேர்டு தான். நேயர்களே, கடந்த வாரம் தமிழ் திரையுலகுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை, நடிகர் சங்கத்துடைய நிர்வாகியாக இருந்த, தேமுதிகவுடைய நிறுவனர், தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர் வந்து காலமானார். அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய சோகத்தில் ஆழ்த்துச்சு. இதில் வந்து குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு பார்த்தா, அவருடைய மறைவுக்கு பிறகு தான் அவர் மேலே வந்து மக்கள் எந்த அளவுக்கு அன்பு உள்ளங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ரீச்சாக தெரிஞ்சுது. எப்போவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவரை பற்றி பேச மாட்டோம். அவர் மறைஞ்ச பிறகு தான் அவருடைய புகழ், செஞ்ச விஷயங்களை, பல விஷயங்களை பேச ஆரம்பிப்போம். அப்படிலாம் பார்த்தா அவர் வந்து ஒவ்வொருத்தரும் பதிவு பண்ணுறதை பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் இருந்தது. அவருடைய இறுதி ஊர்வலம் அது மியாட்லேருந்து அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்த பொழுதும், அங்கேருந்து ஓமாந்தூரார் போன பொழுதும், ஓமாந்தூரார்லேருந்து மீண்டும் கட்சி அலுவலகத்துக்கு அவரை அங்கே தான் புதைச்சிருக்காங்க வரும்பொழுதும் வந்த அந்த ஊர்வலம், அதில் வந்த மக்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளோ பேர் இவர் மேலே அன்பு வர்றவங்க முடிஞ்சவங்க வந்துடுறாங்க. முடிஞ்சவங்க வந்ததே கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேருன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மிக பெரிய நீண்ட இறுதி ஊர்வலம்னா இதை சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு அவர் மனங்களை வென்றிருக்கிறார் அப்படின்னு தெரியுது. அவ்வளோ மனங்களை வென்றவர் நேரடியாக யாருக்கு பெருசும் உதவி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திரையுலகினருக்கு. 40 இயக்குநர்கள் மேலே கொண்டு வந்திருக்காரு. பல இது சொல்கிறாங்க. திரையுலகை சார்ந்தவர்கள் எந்த பிரச்சனையும் பண்ணியிருக்காரு, நடிகர் சங்கத்துக்கு பண்ணியிருக்காரு, நடிகராக பலருக்கு உதவியிருக்காரு. ஆனால் அவருடைய இந்த இறுதி நிகழ்ச்சியில் அவருக்கு யார் உண்மையிலே நன்றி செலுத்தணும்னா அந்த திரையுலகினர். நான் பார்த்தா வருந்தத்தக்க நிகழ்வாக ஒரு சில நடிகர்கள், அதுவும் மூத்த நடிகர்கள் மட்டுமே வந்ததாக நம்ம பார்க்குறோம். இன்றைய இளம் தலைமுறை நடிகர்கள், மற்ற நடிகர்கள், மற்ற திரைத்துறை சார்ந்தவங்க பெரிய அளவில் அவரை இந்த இதில் வந்து இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்கலை. அவரை வந்து பெருசாகவும் அதை ஒரு பெரிய துக்க நிகழ்வாக எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்கல்ல, எல்லோரும் பங்கேற்கணும், அதில் ஒரு ஒற்றுமை காட்டணும், அது மைனஸ் அப்படின்றது தான் ஒரு விமர்சனம்.
நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? வணக்கம். அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா, அவர் இறக்கிறதுக்கு முத நாள் தான் நீங்களும் நானும் ஒரு வீடியோ பேசினோம். ஆமாம், அவர் நல்லா நலம் பெற்று திரும்பி வரணும்னு நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்தேன். என்னை கூப்பிட்டு பேச வச்சிங்க. எனக்கு அதுக்கப்புறம் அதே நினப்பாக ஓடிச்சு. நாம் பேசினோம். மறுநாள் காலையில் 6 மணிக்கு அவர் மரணமாயிட்டார். ஸோ அந்த வீடியோலேயே நம்ம ஒரு விஷயம் சொன்னோம். என்ன சொன்னோம்னா, அவர் லைஃப் ஸ்பேன், அந்த கரியர் ஸ்பேனில் அவர் எடுத்த அந்த ரிஸ்க் ஆஃப் இன்ட்ரடியூசிங் நியூ டைரக்டர் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணலைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை ஹைலைட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு 35-40 டேரக்டர் வரைக்கும், அவர் மொத்தமாக ஒரு 120 படம் 130 படம் நடிச்சிருப்பார். அதில் மேக்ஸிமம் டேரக்டரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது விஜயகாந்த் அவர்கள் தான், வேறு யாருமே கிடையாது. அவர் சொல்லுவாங்க, அவர் வீட்டு கதவு திறந்துருக்கும். நல்ல ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நல்ல கதை இருந்தால் போய் அவர்கிட்ட போலீஸ் கதையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. போய் சொன்னோன்னா உடனே அவர் பண்ணுவார்னு. அவர் அப்படி தான் பண்ணார். அவர் யாரையுமே காம்படிஷனாகவே நினைக்கல சார். அப்படி நினச்சிருந்தாருன்னா அன்றைக்கி இருக்கிற பெரிய டைரக்டர் காம்பினேஷனில் போய் அவர் படம் பண்ணியிருக்கலாம். ஆமாம், அவர் யாருமே நினைக்கவே இல்லை. அவர் இது தனக்குன்னு ஒரு ட்ராக் வச்சு என்ன அவரோட லாபியிங் க்ரௌட் இட்ஸ் வெரி குட் லாபியிங் க்ரௌட். அவர் ராவத்தர் அந்த 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 லாபியிங் க்ரௌடில் லியாகத் அலி கான் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. ஸோ இவங்களுக்கு இவருக்கு என்ன நல்லதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதை போட்டு கொடுத்துட்டா அவரை நம்பி நடிக்கிறது, அவ்வளோதான். தே ஹவ் லிவ்டு தர் லைஃப் சார். நீங்கள் கூட சொன்னீங்க அந்த வசந்தராகம் அந்த படத்தை பற்றி அந்த நம்ம இன்டர்வியூவில் அதை பேசணும். வசந்தராகம்லாம் அவர் பண்ணது ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ஆனால் சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட். ஆமாம், சாஜ் ப்ரொடக்ஷன்ஸ்னு அந்த காலத்தில் ஒரு துபாய் பேஸ்ட் கம்பெனின்னு நினைக்கிறாரு. ஸோ அது எஸ்ஏ சந்திரசேகர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். எஸ்ஏ சந்திரசேகர் அவரை பற்றி மோதன் ஒரு 7-8 ஃபிலிம்ஸ் நிறைய படம் பண்ணியிருக்காரு. 8 படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த அவரோட எக்ஸ்பிரஷன் டுவர்ட்ஸ் சிகப்பு மல்லி படம், அது பெரிய கம்யூனிஸ்ட் எரிமலை எப்படி வெடிக்கும். அது இன்னுமா உறக்கம், அது நம்ம கவிஞர் வைரமுத்து எழுதின வரிகள். அது கம்யூனிஸ்ட் ஃபிலிம். சிகப்பு சட்டை போட்டு அந்த கையை காமிச்சு தான் வருவார். ஆமாம், ஒரு மிகப்பெரிய ஆளுமை. என்ன வருத்தம்னா பேரை சொல்லிடலாமே, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, சத்யராஜ், பிரபு அவர்கள் சமகாலத்தில் இருந்தவங்க. புது நடிகருக்குன்னா விஜய் சேதுபதி தான், வேறு யாருமே வரல. இதே ஆள் கேப்டன் சிவாஜி கணேசன் அவர்கள் அமரர் ஆயிட்டார். அவர் வீட்டு வாசலேருந்து ஒரு தொலைக்காட்சி வழியில் அவர் கொடுக்குறாரு, ஒரு நாளைக்கு இறுதி ஊர்வலம் 11 மணிக்கு ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையை சொன்னார் சார். நீங்கள் வேணால் ஃபுட்டேஜ்லாம் சன் டிவியில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் போட்டு திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ஊர்வலம் ஆரம்பிக்குது. நடிகனா ஒரு பய வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லோரும் இங்கே ஆஜரானோன்னார். அந்த ஒரு ஆளுமை இவருக்கு இல்லையே. இவருக்கு யாருமே செய்யறதுக்கு இல்லையா, அக்கறை இல்லையா, இல்லை அந்த மாதிரி ஆளுமை யாரும் தெரியலையே. நம்ம வி ஆர் காமன் மேன், நமக்கு என்ன தெரியும் உள்ள என்ன நடக்குதுன்னு. ஆனால் அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல நின்று ஒரு மைக்கை பிடிச்சி நாளைக்கு காலை எல்லா பேரும் வாங்கினேன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையே. சொன்னால் அவங்களும் வரணும்ல. எது நாளை காலையில் வரணும்னு சொன்னால் அவங்களும் கமிட் பண்ணணும் அதுக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த சவப்பெட்டி எப்படி தூக்குவார் பார்த்தீங்களா சிவாஜி? அவர் நின்றுக்கிட்டு ஏய் அப்படி புடுறா, ஃபுட்டேஜஸ் இருக்கு சார், அப்படி சொல்லணும் போல ஃபுட்டேஜஸ் இருக்கு. துண்டை முறுக்கி அடிப்பாரு. ஆமாம், ஃபுட்டேஜஸ் இருக்கு பாருங்க. துண்டை முட்டு அடிச்சா அப்படியே வியூகம் கலைஞ்சி ஓடும். அந்த மாதிரியான ஒரு ஆளுமையான ஒரு ஆளுக்கு ஐ திங்க் இட் டிசர்வ் a better send off, இல்லை? Don't you think? He definitely deserves a much better send off than what has been done so far. திரையுலகம், தமிழ் திரையுலகம் திரண்டு வழி அனுப்பியிருந்தார். அது வழி அனுப்பிச்சிருக்கணும். அவர் அந்த மாதிரி அந்த டிசர்விங் கேரக்டர் அவர். ஆமாம், திரண்டு வந்திருக்கணும். இவங்க கூட வந்தவங்க கூட யாரோ ஒரு இப்போ நம்ம கூட எங்கேயாவது யாராவது தெரிஞ்சவங்க கொஞ்சம் தூரத்து சொந்தங்கள் யாராக இருந்தால் போயிட்டு போகிற போக்கில் ஒரு அட்டன் பண்ணிவிட்டு போயிடுவோம், மற்ற வேலையை பார்க்க போயிடுவோம். அது மாதிரி தான் மற்றவங்களும் வந்தவங்கள கூட பெரும்பாலும் நடந்துக்கிட்டதை பார்த்தேன். நம்ம உறவினர்கள் திருமணம் என்ன பண்ணுவோம், ஊர்வலத்தில் போய் கூட இருந்து புதைச்சிட்டு கிளம்புற வரைக்கும் அங்கே இருக்கிற உறவினர்கள் கை கொடுத்துட்டு வர வரைக்கும் வருவோம் சார். அது சிம்பிளாக பார்த்துடலாமே. ஒரு தலைவன் இல்லை, யாரையும் ஆர்கனைஸ் பண்ண முடியல, அவ்வளோதான். இவங்க 2 பேருக்கு வயசாகி போச்சு. சத்யராஜ் சாருக்கு வயசாகி போச்சு, பிரபுவுக்கும் வயசாகி போச்சு. அவங்களால என்னத்தை போய் பெருசாக பண்ண முடியும்? இப்போ அதுக்கு ஒரு தலைவன் இல்லை. அதுக்கு ஒரு யங்கர் தலைவன் ஒருத்தர் இருந்திருந்தான்னா
வந்து எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து நம்ம நடிகர் சங்கம்னா என்ன, நடிகர்னா எங்கே போச்சு நடிகர் சங்கம் ஓட்டுருமே? என்னங்க எங்கர் தலைவர் எல்டர் தலைவர்னு நான் என்ன கேட்குறேன், இந்த நடிகர் சங்கத்திலேயே வேலை செஞ்சப்போ எம்ஜிஆர் இருந்திருக்காரு. நான் ஒன்று சொல்லிட்டேன், சிவாஜி கணேசன் நான் ஒன்று சொல்லட்டுமா? இது எதுக்காக நமக்கு கம்பேரிசனுக்காக நான் சொல்லலை. சரத்குமார் அவர்களால் வர முடியல, ஒரு எங்கேயோ யூரோப்பில் எங்கேயோ ஷூட்டிங். ஆனால் சரத்குமாரும் ராதாரவி இருந்திருந்தாங்கன்னா இந்த கதையை வேற நம்ம வேற மாதிரி பேசியிருப்போம். ஆமாம். இன்னொன்று, சரத்குமார் ராதாரவி நிர்வாகிகளாக இருந்த பொழுது ஒரு சிறிய நடிகர் வீட்டில் சாவு இருந்தாலும் அவங்க போவாங்க, முதல்ல புதைக்கிற வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. முரளி இறந்துட்டார், அமரர் ஆயிட்டார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபுல் டைம் சரத்குமார் அவர்கள் இருந்தார், ராதாரவி அவங்க அங்கே சேர போட்டு முரளின்னு இல்லை, யார் இருந்தாலும் இந்த இடத்துல சரத்குமார் அவர்களும் ராதாரவி அவர்களும் அந்த பொறுப்பில் இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ராயல் சென்ட் ஆஃப், திரையுலக சென்ட் ஆஃப் நடந்திருக்கும். இதுதான் பிரச்சனை. உங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் காவிரி பிரச்சனைக்காக போராட்டம் நடத்தினார். இதுதான் பிரச்சனை. இந்த நடிகர் சங்க நிதியை இது பண்ணுறது, உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் மலேசியா சிங்கப்பூர் போய் பண்ணார். அப்படிப்பட்ட இல்லை சார், அப்போ அந்த மேபி இது ஜென்ரேஷன் கேப்னு வேணால் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ இருந்தவங்க ஒரு கமிட்டடாக, ஒரு ஃபேமிலியாக, ஒரு டீமாக அப்படி பார்த்தாங்க எல்லாரையும், ஒரு சக இதுவாக பார்த்து. சரி, நான் ஒன்று கேட்குறேன், சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது கான்ட்ரவர்சி என்னை திருப்பி திட்ட போகிறேன். ஆடியோ லான்ச் நடக்குதுல்ல, ஆமாம், அதுக்கெல்லாம் மட்டும் இந்த கமிட்மெண்ட்ஸு இந்த இதெல்லாம் வருது, அது எப்படி சார்? அது பணம் சார். அப்போ வந்து பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? அப்படி தானே போகுது இப்போ. அதுதான் நீங்கள் சொல்லுங்கள், அப்படி தானே போயிட்டு இருக்கு இப்போ. ஆடியோ லான்ச்சுக்கு தோலாம் தொப்படியும் எல்லாம் உட்காந்து 8வது ரோவில் இருந்தாலும் பின்னாடி உட்காந்துங்கன்னு, அது பெரிய நடிகராக இருந்தால் ஃபஸ்ட்டு ரோ, அதுக்கேற்ற அந்த 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 வியாபாரத்தை அப்படி விஐபி சேர், அப்புறம் 100-200 கோடிலாம் முன்னாடி, 50 கோடிலாம் பின்னாடி, 10 கோடி பின்னாடி, லட்சங்கள் அதுக்கு பின்னாடி, அப்புறம் தலைவர் வந்து அப்படின்னு பேசுறது, மேடையில் இருக்கிற ஒருத்தர் புகழ்ந்துக்கிறது, இது எல்லாம் நடக்குது இல்லை. ஆளுமே இல்லை, ஒத்துக்கலாமே. அது என்னத்துக்கு போய் சும்மா அதை தான் சொல்கிறேன். ஆளுமே நீங்கள் நடிகர் சங்கம் அவர் அங்கேருந்து ஒருத்தர் அழுதுகிட்டே போட்டார் வீடியோ, அவர் அழுகை போய் சரி நான் சொல்ல வரல, அது ஜட்ஜ் பண்ணுறது யாருக்கும் உரிமை கிடையாது. கரெக்ட், அது பர்சனல் மேட்ரு. ஆமாம், பர்சனல் மேட்ரு. ஆனால் அவர் அங்கேருந்து விஜயகாந்த் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம்ல, நம்முடைய மூத்தோர், நம்முடைய மூத்த நிர்வாகி, நமக்கு வழிகாட்டியவர் மறைந்திருக்கிறார், அவருக்கு உரிய மரியாதையோட நடிகர் சங்கம் முன்னின்று அவரை எங்களுடைய மூத்த தலைமகனுக்கு உரிய மரியாதையை செலுத்தும், எல்லாரும் வந்து கலந்துக்குன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கலாம். அவர் விஷால் எப்போ பிரசிடென்ட் ஆனார் அந்த நடிகர் சங்கத்துக்கு? ஏதோ ஆனார்ல. ராதாரவி இவங்களை வீழ்த்தி தான் வந்தாங்க. எப்போ? எந்த பஞ்சபாண்டவர். எந்த வருஷம்? இது 2வது டைம். ரைட்டு. எந்த வருஷம் அது? 3, 4, 5, 2014, 15 ஜெயலலிதா இருந்தாங்களே. 15ன்னு வச்சுக்கோங்க. ஜெயலலிதா தான் முடிவு பண்ணது கிட்டத்தட்ட. அது ரைட். 15 16 15 ரைட்டா? அங்கே ஒரு 5, இங்கே ஒரு 3, 8 வருஷம் ஆச்சு. பில்டிங் ஏந்திருச்சா? பேப்பரில் எழுந்திருக்கு, போட்ட சீன். பில்டிங் ஏந்துதா இல்லையா? ஆளுமே அங்கே காட்டியிருக்கணும், அங்கே ஒன்றும் நடக்கலை. வேலை உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் நாசரை வந்து தலைவராகிட்டீங்க. பாவம் அவர் வந்துட்டு போனார், நாசர் அவர்கள் வந்துட்டு போனார், வேறு விஷயம். அவர் பாவம் வந்துட்டு விஜயகாந்த் கேப்டனோட இதுக்கு வந்துட்டு போனார். அவர் வந்துட்டு போயிட்டார். பொன்வண்ணன் வந்துட்டு போனார். அவங்களால அவ்வளோதான் பண்ண முடியும். அங்கே இப்போ நாசருக்காகவா ஓட்டு போட்டாங்க? விஷாலும் கார்த்தியும் இருக்காங்க, அதுக்காக தானே ஓட்டு போட்டாங்க. சரி, யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க, எதாவது பண்ணுவாங்க தானே ஓட்டு போட்டாங்க. ரைட்டா இல்லையா? அப்போ அவங்க 2 பேரும் தானே முன்னாடி வந்து இருந்துக்கணும். 2 பேரும் முன்னாடி வந்து நம்ம முன்னெடுத்து பண்ணுறோம் அப்படி பண்ணா. ஏன்னா அங்கே ஒன்றும் நடக்கலை. அங்கே ஒன்றும் நடக்காத போது யார் பேச்சு கேட்பா? ஏங்க நீங்கள் திருப்பியும் சொல்ல, நான் அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த இடத்தில் சரத்குமார் அவர்களோ ராதாரவி அவர்களோ இருந்திருந்தாங்கன்னா இந்த விவாதத்துக்கு இப்போ டைமே இல்லை. இந்த விவாதத்துக்கு இப்போ பேச்சு இல்லை. அதை நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக அனைவரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஒரு இது மாதிரி பண்ணி நல்ல சென்ட் ஆஃபு கொடுத்துருப்பாங்க. அந்த தீவு தடல்லேருந்து ஆரம்பித்து நல்ல சென்ட் ஆஃபு பெருசாக போயிருக்கும். நீங்கள் என்ன கொடுக்குறது? மக்கள் கொடுத்துட்டான். பட் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி அஃபேர் மாதிரி தான் இருந்தது. அது ஒரு பெரிய, அவ்வளோ பெரிய ஆளுமையான ஒரு நடிகர், அவ்வளோ பெரிய டைரக்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு தானாக தன்னெழுச்சியாக மக்கள் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த். இன்னும் டவுட்டே கிடையாது. என்ன க்ரௌட் சார். வாட் இட் ஹஸ் டேக்கன் மோர் தென் அபவுட் 6 hours, 6.5 hours தீவு தடல் டு அந்த இடத்துக்கு. அப்படியே அடைச்சிக்கிட்டு ஜனங்களோட இல்லையா? அது பாராட்ட வேண்டியது. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு பிறகு நான் பார்த்தது, நீங்கள் தமிழகம் முழுவதும் பல மாவட்டங்களில், கிராமங்களில் ஃப்ளக்ஸ் வச்சு
ரசிகர்கள் இல்லை, பொதுமக்கள் வச்சு இது பண்ணது பார்த்தோம். சார் எங்கள் ஊர் பக்கம்லாம் 2வது நாளுக்கு வந்து ஃபோட்டோ வச்சு பால்லாம் வச்சுருக்காங்க. அதான் அந்த அளவுக்கு ஒரு கனெக்டட் மக்கள். நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 87 இறந்தார், 26 36 வருடங்களா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவு நாள், பிறந்த நாளுக்கு எங்கேயோ ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஏதோ ஒரு சாதாரண ஆட்கள் வந்து உங்களுக்கு அவங்க சொந்த செலவு ஒரு ஃபோட்டோ, அங்கே ஒரு மாலை, அது ஒரு சந்தனத்தில் இருக்கும், ஒரு ஊதுவத்தி எரியும். அது அவங்க தட்ஸ் வே எல்லாருக்கும் துட்டு கொடுத்தாரு. அதுதான் நான் சொல்கிறேன். அது அவங்க த வே தட் தே கனெக்டட் டு தி பப்ளிக் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். விஜயகாந்த் அந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகும். கருப்பு எம்ஜிஆர்னு அவர் சொல்கிறது தப்பே கிடையாது. ஆயிருக்காரு, அந்த அளவு கனெக்ட் ஆயிருக்காரு. கரெக்டாக. அதனால் அவர் கருப்பு எம்ஜிஆர் சொல்கிறது தப்பே கிடையாது. கரெக்டாக கனெக்ட் ஆனார். எல்லாரும் சொல்கிறாங்க சார், எல்லாரும் வாய்ப்படாமல் சொல்லுவார் நல்ல மனுஷன். எப்படியா எல்லாரும் ஒரே விஷயம் சொல்லுவாங்க. அவருக்கு மூதாதையர் சொத்து ஒன்று மதுரை திருப்பரங்குன்றங்கிட்ட எங்கேயோ இருந்திருக்கு. அது எத்தனையோ ஏக்கர். அதோடைய அப்போதைய மதிப்பு 8 கோடி ரூபாய்க்கு மேலே போகல. 8 கோடியா அதுக்கும் மேலே. அந்த இடத்த இவர் சினிமாலாம் வந்து நல்லா வசதியாகிட்டார். அதை யாருக்காவது கொடுக்கணுன்னு முடிவெடுத்து நரிக்குறவர் சமுதாயத்துக்கு கொடுத்து, அதையும் வேறு யார்கிட்டயா கொடுத்தா வேற எங்கேயும் ஏதாவது தப்பாக நடக்குன்ட்டு கவர்மெண்ட்டை கொடுக்க வச்சுருக்காரு. அது ஒரு பேப்பரில் நியூஸாக வந்து அதை கட்டிங் பார்த்தேன் நான். இது அவர் இறந்தா பேர் தான் அந்த விஷயம் வெளியே வருது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அதே மாதிரி சாப்பாடு விஷயம் நான் என்னமோ இங்கே ஒரு நம்ம அதே ராஜாபாதர் தெருவில் தான் சாப்பாடு போட்டார்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அவர் மண்டபத்துலேயும் போட்டிருக்காரு சார். அவர் நிறைய பண்ணியிருக்கார் சார். அதாவது பேசிக் மெடிக்கேஷன்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு ஜுரம் காய்ச்சல் என்ன பண்ணுறாரு, காவேரி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று வச்சுருந்தார். காவேரி ஸ்ட்ரீட்டில் ஒரு விஜயகாந்தோட ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சுருந்தார். அங்கே எப்பயும் 4 டாக்டர், அந்த 4 டாக்டருக்கு அவர் சம்பளம் கொடுத்துருந்தார். இப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொரோனாக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் கூட மூடப்பட்டதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வயசில். அங்கே வந்து மக்களுக்கு இலவச மருத்துவம், அங்கே இல்லாத மருந்தை ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்களே தவிர டாக்டர்ஸ் ஃப்ரீ, நோ கட்டணம். ஆனால் நிறைய பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் காலேஜ்லேயும் அந்த மாதிரி ஏழை பசங்க படிக்கிறதுக்கு சீட்டு கொடுக்கறது, இலவசமாக கொடுக்குறதுன்றது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதிரி சாப்பாடு ஷூட்டிங்கில் போடுறாரு சொல்கிறாங்கல்ல, இந்த சில பேர் தயாரிப்பாளர் தலையில் கட்டி போயிடுவாங்க. ஆனால் இவர் என்ன ஆகுதோ என் சம்பளத்தை கழிச்சிங்கன்ற வரோம், என்ன செலவாச்சோ நான் ஷூட் பண்ணுறப்போ எனக்கு என்ன சாப்பாடு, அந்த மாதிரி சாப்பாடு அவங்களுக்கு, நான் ஹார்லிக்ஸ் குடித்தேன்னா அவங்க ஹார்லிக்ஸு, இந்த செலவெல்லாம் என் சம்பளத்தை கழிச்சிங்கன்றோம். இதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா மிகப்பெரிய மனிதர் சார். இப்படிப்பட்ட ஆளுங்களை நம்மலாம் தூரம் இருந்து பார்க்குறோம், படிக்கிறோம், கேள்விப்பட்டோம். அன்றைக்கி அந்த இன்டர்வியூவில் நீங்கள் நானும் பேசும்போது நான் சொன்னேன், ஒரு மனிதன் இருக்கும்போது அவனை கண்டுக்கிறது கிடையாது, அவர் இறந்ததுக்கப்புறம் செலவு வைக்கிறதுக்கு இடம் தேடுவாங்கன்னு சொன்னேன். அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அவர் 1 மாதத்துக்கு முன்னாடியே அவரை பற்றி யாருமே பேசலை. விஜயகாந்த் இவ்வளோ பண்ணியிருக்காரு இல்லையா, 1 மாதத்துக்கு முன்னாடி பேசலை. தெரியாது, திட்டுவாங்க. அவரை திட்டுறது என்ன காரணம்? அவர் அரசியலில் இருக்கார். அவர் அரசியலில் என்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியாளர். என்னையை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இது மிகப்பெரிய வெற்றியாளர். நின்ன உடனே எம்எல்ஏவை ஜெயிச்சார் ரிஷிவந்தியத்தில். அதுக்கு அடுத்த டைமு இந்த அம்மா கூட கூட்டு வச்சு 32 எம்ஏ டிஎம்கே ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணிட்டார். பெரிய எதிர்கட்சி தலைவர். 2016 முதல்வர் வந்து 3 தடவை வந்துட்டு போனார். நான் சும்மா ஒன்றும் முதல்வர் வரல, 3 தடவை எதிர்கட்சி தலைவராக இருந்து சட்டசபைக்கு வந்தவருங்கிறதுக்காக 3 தடவை முதல்வர் வந்தார் தெரியுமா? பெருசாக 3 தடவை வந்தார் அவர். உதயநிதி 3 தடவை வந்தார். அவர் 3 தடவை, அவர் 2 தடவை வந்தார். அப்ரிஷியேட் பண்ண சார். கவர்மெண்ட் வந்து அவ்வளோ ஃபுல் சப்போர்ட் கொடுத்தது அவருக்கு. அந்த ஃபினரலுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஃபுல் சப்போர்ட்டு. நான் எதிர்பார்க்கல, ஆனால் அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாங்க அமைச்சர்கள் எல்லாம். ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 அதுதான் சொல்கிறேன். இவங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தவங்க, இவர் எதிர்த்தவர், அவங்களாம் வராங்க. அதான் எனக்கு புரியல. உதவி வாங்கின உங்கள் குடும்பம் ஒரே குடும்பம், நீங்கள்லாம் விட்டுட்டு சதறி ஓடி போகிறீங்க. ரொம்ப வருத்தத்துக்கான ஒரு விஷயந்தான் இது. இது வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இதெல்லாம் பேசுறது. இது வந்து என்னென்னா, இன்னொரு இதில் கூட நான் பதிவு பண்ணேன். SSR எவ்வளோ பெரிய நடிகர், திரையுலகில் முதல் எம்எல்ஏ, ஆமாம், லட்சிய நடிகர். ஆமாம். தான் வந்து அதாவது புராண படங்களில் நடிக்காதவர் அவர். ஏன்னா அவர் அந்த பெரியார் கொள்கை, அந்த திராவிட சிந்தனை, அதனால் வந்து புராண படம் நடிக்க மாட்டேன்னு இருந்தவர். அப்படிப்பட்டவர் இறந்தப்போ எல்டாம்ஸ் ரோட்டில் தான் அவர் வீடு. பக்கத்தில் இந்த ராஜ் டிவி பக்கத்தில் தான் ராதாரவி வீடு. அங்கேருந்து முறைய ஊர்வலமாக வரணும், மாலையோடு வரணும் அப்படின்னு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காராம் ராதாரவி. மொத்தமே 5-6 பேர் தான் வந்துக்கிறாங்க. அவருடைய மரணத்தெல்லாம் அவர் பெருசாக இதாகல. அப்போ எவ்வளோ பெரிய நடிகர். இந்த அப்போவும் தான் இதே தான் சொன்னோம், இளம் திரையுலகினர் இந்த மாதிரி சுத்தமாக ஒரு விட்டேத்தியாக இருக்கிறாங்களே அப்படின்னு. சரி, இதெல்லாம் ஓகேன்னா உங்கள் காலத்து ஆள் விஜயகாந்த்,
இன்னும் நேற்று ஆள் கிடையாது. உங்கள் கூடயே இருந்தவர் எல்லா விஷயத்தையும் உதவியெல்லாம் பண்ணியிருப்பார். அவரை பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அவருடைய ஹோட்டலில் அவர் போட்ட இதில் ஃப்ரீயாக சாப்பிட்டு வந்து இதாக இருந்திருப்பாங்க. அவர் என்ன ஒரு 6-7 வருஷமாக தானே நடிக்கல அவர்? ஒரு 8 வருஷம் இருக்குமா? 2010க்கு அப்புறமே அவர் 9க்கு அப்புறம் நடிக்கல. 9க்கு அப்புறம் நடிக்கல. ஆனால் டச்சில் இருந்தது படம் ரிலீஸ் ஆகல. நடுவில் இருந்தது லாஸ்ட் ஏதோ படம் நடிச்சார். அது 2016 வரைக்குமே அரசியல் சன்னு கூட நடிச்சார் அவர். அது ரிலீஸ் ஆகல, அதை அப்படியே விட்டுட்டார் அவர். 2016-17 வரைக்குமே உங்களுக்கு ஆக்டிவான அரசியல்வாதியாக இருந்தார். ஆமாம். அதனால் ஒரு 6-7 வருஷம் தான் டிஃப்ரெண்ட். இதில் யாருக்கும் ஒன்றும் அந்த பெரிய தெரியாமலாம் போகாது. ஆனால் இந்த பெரிய ஆளுமை சார். சட்டசபையில் ஜெயலலிதாவுக்கு எதிர்க்க வந்து அம்மையாருக்கு எதிர்க்க கர்ஜித்த ஒரே ஆண் சிங்கம். உண்மை தானே? அன்றைக்கி நான் லைவ் பார்க்குறேன். அதை நான் எனக்கு மனசில் தோணுது, ஏன் இருந்தாலும் தேவையில்லாம் பண்ணுறேன், இந்த அம்மா கூட சும்மா இருக்காது இது. அப்போ தான் நான் பார்த்துட்ருக்கேன். வெரி அன்ஃபார்ச்சுனேட், நம்ம 2 பேரும் இழந்துட்டோம். அது வேறு விஷயம். அதுதான் சார் அரசியல். அந்த பக்கம் அவர் கலைஞர் இருப்பார், அங்கே அம்மையார், இங்கே இவர் இருந்தார். ஒரு களை கட்டிச்சு. ரஜினிகாந்த் வந்து சும்மா ஒன்றும் சொல்லலை அரசியலில் வெற்றிடம் இருக்குன்னு, ரொம்ப அனுபவிச்சு தான் சொல்லியிருக்காரு. அது இன்னி வரைக்கும் ப்ரூவ் ஆகிருக்கு, இப்பயும் இருக்குது. ஆனால் ரஜினி சொன்ன அன்றைக்கி சங்கின்னு எல்லாரும் இன்றைக்கி ஒத்துக்கிறான். எல்லாரும் பாதி பேர் சொல்கிறான், பாதி பேர் சொல்ல முடியல. அவ்வளோதான் மேட்ரு. இதுதான் உண்மை. அதனால் இந்த ஒரு வருத்தமான வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வு. ரெண்டாவது, ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் ஹி டிசர்வ் அ பெட்டர் சென்ட் ஆஃப். அது இவங்க பண்ணாதது காலத்துக்கும் ஒரு வேர்டு தான். அது அவங்க சந்தர்ப்பம் என்ன நமக்கு தெரியாது, அதனால் ஒருத்தர் அப்படி ப்ளேம் பண்ணிட முடியாது. காலத்துக்கும் இது ஒரு வேர்டு வந்தது. ரஜினி, கமல், விஜய் சேதுபதி, சத்யராஜ், பிரபு, நாசர், அவ்வளோதான். மன்சூர் அலிகான் கூட இருந்தார் சார். மன்சூர் அலிகான் பார்த்தீங்கன்னா படிக்காதன்னு ஒரு படம். அதில் ரஜினிக்கு தம்பி ஒரு கேப்ரேல ஆடிட்டு இருப்பார். ரஜினி போய் நீ என்னடா மார்க் வாங்கினா சண்டை போடுவார். அந்த கேப்ரேல பின்னாடி மன்சூர் அலிகான் டான்ஸ் ஆடி இருப்பார். அப்படியா? அவரே ஒரு பெரிய நடிகர் தான், தெரியும்ல. அவர் தம்பியா நடிச்சாரு. அவர் பேசிக்கா டான்ஸர். அவர் வந்து விஜய் பாபு வந்து ரஜினி கமலுக்கு முன்னாடி ஒரு பெரிய நடிகரா வர வேண்டியவர். இவங்க வேற ஸ்டைல்ல வந்தோன்னா அவர் அப்படியே அமைக்கிட்டாரு. அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. விஜய் பாபுவை போய் பிடிக்கும் போது அந்த 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 பின்னாடி டான்சர் இருப்பாங்க. அந்த டான்ஸில் ஒரு டான்சர் மன்சூர் அலிகான். அவர் அங்கிருந்து கேப்டன் 84 அங்கிருந்து வந்து அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் சார். அவர் நம்ம என்னமோ சும்மா திருப்பியும் பாருங்க, நம்ம மன்சூர் அலிகான காமெடினா பார்த்துட்டு இருக்கோம். அவர் அங்கே அப்படி பேட்டி கொடுக்க முடியாது. பை ஹார்ட் இஸ் அ வெரி நைஸ் மேன். ஆமாம், வெள்ளந்தியாக பேசக்கூடியவர், ஓப்பன். புரியுதா? அவர்லாம் கேப்டனுடைய அங்கே படியிலே உட்காந்துருந்தார் சார். ஆமாம், அது ஒன்று பண்ணியிருந்தார். யாராவது வந்தாங்கன்னா, பிரபலங்கள் வந்தாங்கன்னா அவங்க கூட போய் அவங்க ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கூட்டு போய் விட்டு மறுபடியும் வந்து உட்காந்து. தட் இஸ் வாட் இஸ் courtesy. தட் இஸ் வாட் இஸ் கால் ஹாஸ்பிட்டாலிட்டி யூ ஹேவ் டு டு. இந்த வேலையை நடிகர் சங்கத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தா கூட நான் மனசு ஆறி இருக்கும். நம்ம நடக்கவே இல்லை. ரெண்டாவது, இது சொல்லலாமா கூடாதுன்னு தெரியல, அவர் கூட நடித்த நடிகையர்கள் நிறைய பேர் வரல. சுகன்யா மட்டும் வந்தாங்க நினைக்கிறேன். சுகன்யா மட்டும் வந்தாங்க, நிறைய பேர் வரல. அது வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவருக்கு தெரிய போகிறதில்ல யார் வந்து அவங்க பார்த்தாங்க, யார் போனாங்கன்னு தெரிய போகிறதில்ல. பட் ஒரு நல்ல மனிதன், ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவன், அவனுக்கு செலுத்த வேண்டிய ஒரு கடமையாக இல்லையா? அதில் எப்படி இவங்க மிஸ் ஆனாங்கன்னு தெரில எனக்கு. நிறைய பேர் வரல. இதை பதிவு பண்ணுறதுக்கு காரணம் இனியாகிலும் இனிமேல் கொஞ்சம் அதிகம் யாராவது போகணும்னு சொல்லலை. நம்ம அதாவது சினிமாவில் தான் வன்முறையும் அந்த குடும்ப உறவு முறைகள் அழிந்து போய் என்னமோ சம்மந்தமே இல்லாமல் எவனோ போய் பெரிய ஸ்டேட்மெண்ட். சினிமா ஒரு குடும்பம்னு சொல்கிறீங்கல்ல, குடும்பம் மாதிரி இருங்க, அவ்வளோதான். இல்லை, இன்னொன்று, தெலுங்கு திரையுலகம், கன்னடம் மற்றவங்களும் எப்படி பார்ப்பாங்க? என்ன அவனுக்கு இப்படி இருக்காங்கன்ற மாதிரி தானே பார்ப்பாங்க. ஆமாம் சார். எவ்வளோ மகேஷ் பாபுவோட அப்பா கிருஷ்ணா அவர்கள் இறந்துட்டாரு. என்டையர் தெலுங்கு இண்டஸ்ட்ரி கோயிங் அண்ட் ஸ்டார்டிங். எப்போ கிருஷ்ணா வந்து எப்போ இருந்தார்? அதுக்கப்புறம் இன்ஆக்டிவாக ஒரு 8 வருஷம் இருக்காரு வீட்டில். ஆமாம், அதுலேயே போய் பார்க்குறாங்கல்ல. நாட் பிகாஸ் யூ டேக் ஸ்ரீஹரி ஃபார் தட் மேட்டர். ஸ்ரீஹரி, திஸ்கோசாந்தியோட கணவர் ஸ்ரீஹரி இறந்துட்டாரு. என்டையர் தெலுங்கு இண்டஸ்ட்ரி போய்ட்டு அதுக்கு இது ப்ரே பண்ணிட்டு இது ஹோமேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. அவர் பசங்க என்ன நடிக்கிறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மரியாதை. லாஸ்ட் ரெஸ்பெக்ட். எதுக்காக அதெல்லாம் புனித் ராஜ்குமார் இருந்தாரா? எதுக்காக அதை லாஸ்ட் ரெஸ்பெக்ட்னு சொல்கிறாங்க? தட்ஸ் அ லாஸ்ட் ரெஸ்பெக்ட் தட் யூ பே அண்ட் see the face. அவ்வளோதான். பாவம், கேப்டனுக்கு நல்லா நடந்திருக்கணும். பட் மக்கள் வந்து
திக்குமுக்காட அந்த குறையை நிவர்த்தி பண்ணிட்டாங்க. மறுநாள் அது அன்னைக்கு மறுநாள் நான் அந்த பக்கம் அண்ணா நகர் தாண்டி திருமங்கலம் வரை போக பெரிய வேலை, ஒரு 1/2 அன் ஹவர் டிராஃபிக் ஜாம் அந்த இடத்துல. மக்கள் தானாகவே ஒரு க்யூவை போட்டு நின்றுட்டாங்க. அப்போது போலீஸ்காரங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க, இன்றைக்கி அலௌடு இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் இருக்கேன் அந்த இடத்துல நான் நிற்கிறேன். அப்புறம் நான் போலீஸ்காரங்கிட்ட அவர் ஒரு இவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஃபேமிலியில் கேளுங்க சார், அவங்க விட்டாங்கன்னா நீங்கள் விட்டுருங்க, எதுக்கு டிராஃபிக் ஜாம் பண்ணுறீங்க நான் சொல்கிறேன் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இறங்கி போய்ட்டு என் காரில் இறங்கி போய் சொல்கிறேன் அவர்கிட்ட. அதுக்குள்ளே ஏதோ சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கேட்டை திறந்து இன்னொரு பக்கத்தை எப்படி திறந்து ஒரு க்யூ, அவங்களே மக்களே க்யூவாக தான் நின்னாங்க, க்யூவாக விட்டாங்க. அதுக்கு பேர் நான் சொல்கிறது மறுநாள் காலையில் 10, 10:30, 11 மணிக்கு பாலத்துலேருந்து பூவை போடுறாங்க. என்ன ஒரு கெஸ்டர், மக்கள் பண்ணது பெரிய விஷயம். அதான் சொன்னேன், அது எங்கே ஒரு இடத்துல டேலி ஆகிடும். அந்த விஷயத்தில் எஸ் ராயல் சென்டர் திரை உலகத்தினருக்கா அந்த விதத்தில் இல்லை, மக்கள் விஷயத்தில் ஒரு பெருந்தலைவர்களுக்கான ராயல் சென்ட் ஆஃப் அவருக்கு. ஒருவேளை விஜயகாந்தோடைய மகன் ஒரு பிரபல நடிகராக இருந்திருந்தால் இது மாறிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு தான் தெரியும், நாளைக்கு கூட ஒரு பெரிய நடிகர் ஆகலாம். இல்லை சொல்ல முடியாது இந்த சூழ்நிலை. ஐயோ அவர் ஏதாவது நினச்சிக்குவார், அவரை கால் ஷீட் வேணும்ல, அதுதான் கால் ஷீட் வேணும். இதை மாதிரி ஒரு விஷயந்தான் இன்னைக்கு பதிவு செய்யணுன்றது தான் உண்மை. இதை பதிவு செய்கிறோம். உங்கள் கருத்துக்கு நன்றி.